அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். இவர்தான் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த தமிழகத்தினுடைய தலைமை காசி அல்லாமா டாக்டர் முஃப்தி சலாஹுத்தீன் முஹம்மது அய்யூப் அவர்கள். காசி முஹம்மது அஜீசுத்தீன் உம்முல் ஹைர் தம்பதியர்களுக்கு மகனாக 1942 வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தவர்கள். அரபு நாட்டிலிருந்து சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு இந்தியா வந்த அரபு வம்சவழி குடும்பத்தினர்கள் இவர்கள். நவாயத் என்று அழைக்கப்பட்ட இந்த குடும்பம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியேறி 1700களில் தமிழகத்தின் ஆற்காடு பகுதியிலும் சென்னை பகுதியிலும் குடியேறினார்கள். மார்க்க அறிஞர்கள் நிரம்பிய இவர்களின் குடும்பம் காசி குடும்பம் என்ற பெயராலே அழைக்கப்பட்டது. இவர்களது மூதாதையர்கள் மிகச்சிறந்த மார்க்க விளக்க நூல்களை எழுதியவர்கள். குர்ஆனுக்கு உருது மொழியில் மொழிபெயர்ப்பு தந்தவர்கள். தப்சீர் எனும் விளக்க உரையும் மார்க்கத்திற்கு அளவற்ற சேவைகளும் புரிந்த இவர்களது குடும்பத்தை சார்ந்த அறிஞர்கள் அன்றைய தமிழகத்தின் பெரும் பகுதிகளை ஆண்டு வந்த ஆற்காடு நவாபுகளால் அரசு காசியாக நியமிக்கப்பட்டனர். அது அந்த காலத்தில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் போல் பேசப்பட்டது. நவாபுகள் காலத்தில் 1800களில் ராயப்பேட்டை திவான் தோட்டத்தில் மதரசா முஹம்மதியா என்ற பெயரில் பள்ளிவாசலுடன் இணைந்த மார்க்க கூடத்தை இவர்கள் முன்னோர்கள் நடத்தி வந்தனர். அதுவே தற்போதைய தலைமை காசியின் அலுவலகமாகவும் இருப்பிடமாகவும் உள்ளது. அரிய வகை நூல்களை கொண்ட நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நூலகம் அவர்களின் அலுவலகத்தில் இயங்கி வருகிறது. சென்னையின் பழமையான நூலகம் அநேகமாக இதுவாகத்தான் இருக்கும். உருது, பார்சி, அரபி மொழிகளின் பழமையான மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படும் குர்ஆன் மார்க்க வரலாற்று நூல்களை தேடி உலகம் முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், ஆலிம் பெருமக்கள் ஆண்ட்ராய்டுகள் இல்லாத அன்றைய காலத்தில் இந்த நூலகத்திற்கு வந்து சென்றிருக்கின்றனர். நவாபுகளின் அமைச்சரவையில் திவானாக பதவி வகித்த திவான் முஹம்மது ஷரபுல் முல்க் அவர்களின் வழித்தோன்றலும் 1880ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தால் மெட்ராஸ் பிரசிடென்சி பழைய மதராஸ் மாகாணத்தின் முதல் அரசு தலைமை காதியாக நியமிக்கப்பட்ட காதி முஹம்மது உபைதுல்லா நக்ஷபந்தி அவர்களின் பேரராவார்கள். தலைமை காதி அவர்கள் அரபி இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களுடன் எகிப்து அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சட்டத்துறையில் இஜாசத்துல் ஆலியா எனும் உயர் பட்டமும் பெற்றவர். 1987ஆம் ஆண்டு சென்னை புதுக்கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து வந்த நிலையில் தந்தை காதி அஜீசுத்தீன் அவர்களின் மறைவுக்கு பிறகு அரசு காதியாக நியமனம் செய்யப்பட்டார்கள். நோன்பும் பெருநாளும் வருகிற போதெல்லாம் பிறையை பற்றி பேசுவதை விட தமிழகத்தின் தலைமை காசியை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய சிலர்களை பார்க்கலாம். காரணம், யாருக்கும் அடிபணியாத, எந்த மிரட்டலுக்கும் பணிந்து போகாத, உள தூய்மையோடு சென்னையோ மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே பிறை பார்க்கல. ஆகையினால் நாளைக்கு பண்டிகை கிடையாது. நாளைக்கு 7th ஜூலை இன்ஷா அல்லாஹ் ஈத் உல் ஃபித்ர். எல்லாத்துக்கும் முபாரக்.
தமிழகத்தினுடைய காசியாக அவர்களின் செயல்பாடுகள் மிகச் சிறந்த முறையில் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சிலர்களால் இப்படி விமர்சனம் செய்யப்படுகிறது. தலைமை காசி அவர்களை நன்கறிந்தவர்கள் கூறும் வார்த்தைகள், ஆலிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் மிகவும் எளிமையானவர், மக்களால் எளிதில் அணுகப்படக்கூடியவர், யாருடைய எந்த நிர்பந்தத்திற்கும் அடிபணியாதவர், அரசு மூலமாக வழங்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு ஆசைப்படாதவர்கள், அவர்களால் நடத்தப்படக்கூடிய திருமணத்திற்கு எந்தவிதமான தொகையையும் பெறாதவர்கள், இது போன்ற பெருமைக்குரிய வார்த்தைகளையே புகழாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் பேசப்படுவதை கூட விரும்பாதவர் நமது தலைமை காசி என்பது அவர்களின் பணிவுக்கு மிகச்சிறந்த சான்று. இவர்களின் அலுவலகம் பிரம்மாண்டமான அறையாகவோ குளிரூட்டப்பட்ட அறையாகவோ இருந்ததில்லை. மஸ்ஜிதின் ஓரத்தில் இருக்கிற இந்த திண்ணைதான் அலுவலகமாக இவர்களுக்கு இருந்தது. இந்த அலுவலகத்தில்தான் திருமணம் நடத்தி வைப்பது, திருமணத்திற்கான சான்றிதழ்களை தருவது, தம்பதியர்களுக்கிடையே ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, அவர்களின் நல்வாழ்விற்கு சமரசம் செய்து வைப்பது, பிறை சம்பந்தமான எல்லா அறிக்கைகளையும் அறிவிப்புகளாக தருவது, ஷரியத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது, ஹலால் ஹராமை பற்றி சமுதாயத்திற்கு விளக்கி சொன்னது, ஜாதி சான்றிதழ்களை மக்களுக்கு வழங்கியது, இதுபோல எல்லா பணிகளும் இந்த அலுவலகத்தில்தான் நடைபெற்றது. இப்படி தலைமை காசியாக பதவி வகிப்பதற்கு அத்தனை தகுதிகளும் ஒருங்கே அமைய பெற்ற, சட்டத்துறையில் மிகச்சிறந்த ஆளுமை பெற்ற நமது தலைமை காசி டாக்டர் சலாஹுத்தீன் முகமது அய்யூப் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை செம்மல் விருது வழங்குவதில் சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை பெருமைப்படுகிறது, பெருமகிழ்வு கொள்கிறது.